ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய உலகம் உண்டானது உம்மிலிருந்தாகும். குருவே, இவ்விதமே எனினும் முன் சொன்ன மரம் பூமியில் நிற்கின்றதாய் காணப்படுகிறது. நாமும் அவ்வாறுதானே இருக்கிறோம். என்னவெனில், என்னையே நான் உலகத்தில் காணுகின்றேன். அப்படி இருக்கின்ற உலகம் என்னிலாகும் என்று சொல்லுகிறது. எவ்விதம் என்று வெளிப்படுத்தி தர வேண்டுகிறேன். உலகம் உம்மிலாகும் என்றும் உம்மில் இருந்தாகும் உலகம் உண்டானதென்றும் சொல்லுவது எவ்விதத்தில் ஆகும் என்றால், பெரியதான ஒரு பாத்திரத்தில் நெருப்பு கனலிட்டு அதிலிருந்து புகை உண்டாக்கத்தக்க பல பொருட்களையும் போட்டு அந்த பாத்திரத்தில் புகை நிறையும் பொழுது பாத்திரத்தினுடைய வாயை மூடி கட்டி மேல் மாடி உள்ளதான வீட்டினுடைய விசாலமான ஓர் அறையில் வைத்தால் அப்பாத்திரத்தில் உள்ள புகை வெளியில் போகுமா? போவதில்லை. அதென்ன காரணம்? அந்த புகையை பாத்திரத்தில் அடக்கி பாத்திரத்தினுடைய வாயை மூடி கட்டியதால். அந்த அறையினுடைய ஜன்னல்களையும் கதவுகளையும் மூடி மேல் சொன்ன பாத்திரத்தினுடைய வாயை கட்டியிருந்ததை அவிழ்த்து மூடியை திறந்தாலோ புகை பாத்திரத்திலிருந்து வெளியில் வந்து அந்த அறையில் பரவி நிறைந்திருக்கும். அப்பொழுது புகையிருந்த பாத்திரம் எங்கே இருப்பதாக தோன்றுகிறது? புகையில் இருப்பதாக தோன்றுகிறது. உண்மையில் புகையில் பாத்திரம் இருந்ததோ அல்லது பாத்திரத்தில் புகை இருந்ததோ? புகை பாத்திரத்திலாகும் இருந்தது. எனில் பாத்திரத்தில் இருந்த புகையை வெளியில் விடாமல் அதனுடைய வாயை மூடி கட்டிய பொழுது அதில் தானே அடங்கவும், எப்பொழுது அப்பாத்திரத்தினுடைய வாய் மூடி கட்டியதை அவிழ்த்து புகை வெளியில் பரவியதோ அப்பொழுது அந்த அறை முழுதும் நிறைந்து பாத்திரத்தின் 4 பக்கமும் அடியிலும் மேலேயும் புகை பரவி புகையில் பாத்திரம் இருப்பதாக தோன்றவும் செய்ததாகும். உண்மையில் புகை உண்டாயிருந்தது பாத்திரத்திலாகும். பாத்திரத்தில் புகை இல்லாமல் இருந்ததானால் வெளியே பரவுவதில்லை. இப்படியே தான் நம்மில் இருக்கின்ற மனம் புகையாகி வெளியே பரவிற்று. அந்த மனமாகின்ற புகையிலாகும் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். அது எவ்விதமென்றால், பாத்திரத்தில் இருந்த புகை வெளியே பரவி புகையில் பாத்திரம் இருப்பதாக தோன்றியது போல் நம்மிலிருந்து வெளியே பரவிய மனமாகிய புகையில் நாம் இருக்கின்றதனால்தான் உலகில் நாம் இருக்கின்றதாக தோன்றுகிறதாகும். எனில் முன் சொன்ன புகை உற்பத்தியானது அக்னியில் இருந்தாகும். அந்த அக்னி இல்லையானால் புகை உண்டாகிறதில்லை. அதை போலவே தான் மனமாகின்ற புகையும் ஜீவனாயிருக்கின்ற அக்னியில் இருந்தாகும் உண்டானது. ஜீவனாகிய அக்னி இல்லையானால் மனமாகின்ற புகையும் இல்லை. தவிர நாம் இல்லையானால் நமக்கு உலகம் இல்லை. அதுவும் அல்லாமல் தூங்குகிறோம் என்று சொல்லும் சமயம் நாம் உலகத்தை காண்பதில்லை. காரணம், புகையாகி பரவியிருக்கின்ற மனம் நமது உள்ளில் அடங்கியது கொண்டாகும். தூக்கம் விழித்த சமயத்தில் பாத்திரத்தில் இருந்து புகை வெளியே வந்தது போல் நம் உள்ளிலிருந்து மனசக்தி வெளியினுள்ளில் பரவுகின்றதாகும். தவிர தூக்கம் விழித்த உடனே உலகத்தில் எல்லா நிலைமைகளும் ஒரே சமயத்தில் பார்க்க முடியாமல் முறையாய் ஒவ்வொன்றாய் காணப்படுகின்றன. வெளியே இறங்கி சஞ்சரிக்கும் தோறும் அதிகமாய் நாம் ஒவ்வொன்றும் கண்டு கொண்டிருக்கின்றோம். அவ்விதம் சஞ்சரிப்பதன் இடையில் தன்னிலிருந்து தானாயிருக்கின்ற ஜீவன் மனமாகிய புகையாகி வெளியினுள்ளில் போய் தீர்ந்தபோது பாத்திரமாயிருக்கின்ற ஜடம் விழுந்து போகிறது. பின்பு உலகமில்லை. எப்படியென்றால், முன் சொன்ன புகை நிறைந்த பாத்திரத்தினுடைய வாயை மூடி கட்டியிருந்த கட்டை அவிழ்த்து திறந்து அப்பாத்திரத்தை கையில் வைத்து வெளியில் சஞ்சரிக்கும் பொழுது புகை வெளியில் பரவி பாத்திரத்தில் இல்லாமலாகி பாத்திரம் மட்டும் மீதியாகிறது. புகையை காண்பதில்லை. இதற்கு காரணம், பாத்திரத்தில் உள்ள அக்னியில் புகை உண்டாவதற்கு உண்டாயிருந்த ஜாமான்கள் எரியாமல் புகையாகி அக்னி அணைந்து போவதால் ஆகும். அவ்விதம் அந்த அக்னி அணைந்து போன பிறகு
அதிலிருந்து புகை உண்டாவதில்லை. இப்படியே தான் தன்னிலிருக்கின்ற ஜீவன் மனமாகிய புகையாகி வெளியினுள்ளில் போய் தீரும் பொழுது தீர்ந்து போயிற்று. அதற்காகவும் செத்து போயிற்று என்று சொல்லுகிறது. அதாவது சத்து போயிற்று. இவ்வாறு ஜடமாகிய பாத்திரத்தில் உள்ள சத்தாகிய ஜீவன் மனமாகின்ற புகையாகி வெளியினுள்ளில் போய் தீர்ந்து போயிற்று. அப்பொழுதாகும் சத்து போயிற்று என்று சொல்லுவது. ஆத்ம வணக்கம்.